வேற ஆளை வச்சுட்டு பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போவாது. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. நேயர்களுக்கு வணக்கம். நேர்மைக்கு ஓய்வில்லை. இந்த தலைப்புல தான் ஒரு முக்கியமான IAS அதிகாரியை பத்தி இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். அரசு பணியில 34 ஆண்டுகள் இடைவிடாம பணியாற்றிய IAS அதிகாரி ஒருவருக்கு 57 முறை இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த உங்களால நம்ப முடியுதா? நம்பிதாங்க ஆகணும். மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த அசோக் கெம்கா என்ற அதிகாரிக்கு தான் இந்த அனுபவம் கிடைச்சிருக்கு. தனது பணிக்காலத்துல அவர் மிகவும் நேர்மையா பணியாற்றதுதான் இதற்கு காரணமோ என்னவோ தெரியல. இப்போ அவர் பணியில இருந்து ஓய்வு பெற்றுட்டாரு. மேற்கு வங்க மாநிலத்துல கொல்கத்தாவை சார்ந்த அசோக் கெம்கா கடந்த 1991ஆம் ஆண்டு ஹரியானாவில அரசு பணியில சேர்ந்தாரு. துணிச்சல் மற்றும் நேர்மைக்கு பேர் போன அவரு போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகள்ல துணிச்சலா பணியாற்றிருக்காரு. ஹரியானா மாநிலத்துல தான் இவர் நீண்ட காலம் பணியாற்றிருக்காரு. இது மட்டும் இல்லாம அவரது 34 ஆண்டு கால சேவை தற்போது முடிவுக்கு வந்திருக்கு. பணியிலிருந்து அவர் ஓய்வும் பெற்றிருக்காரு. தனது பணிக்காலத்துல இவர் 57 முறை பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு. அதாவது சராசரியா பார்க்கணும்னா தனது பணிக்காலம் முழுவதும் 6 மாதத்திற்கு ஒரு முறை அவர் ஏதாவது ஒரு இடத்திற்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டு வந்திருக்காரு. ஹரியானா மாநிலத்துல வேறு எந்த ஒரு IAS அதிகாரிக்கோ இத்தனை முறை பணியிட மாற்றம் செய்யப்படவே இல்லை. வேறு எந்த மாநிலத்திலும் கூட இப்படி ஒரு அனுபவம் எந்த ஒரு அதிகாரிக்குமே கிடைத்திருக்காது. மனோகர் லால் கட்டார் தலைமையிலான ஹரியானா பாஜக அரசு போக்குவரத்து ஆணையர் பதவியிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்ட அசோக் கெம்கா 10 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த டிசம்பர் மாதம் போக்குவரத்து துறைக்கு மீண்டும் திரும்பினார். கடந்த 2023 முதல்வர் கட்டாருக்கு அவர் கடிதம் ஒன்று எழுதினாரு. அதுல தனக்கு ஊழல் ஒழிப்பு துறையில பணி வழங்கினா லஞ்சத்தை முற்றிலுமா ஒழிப்பேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. இப்படி துணிச்சலா அங்க எந்த ஒரு அதிகாரியுமே பணியாற்றினது கிடையாது. மேலும் டம்மி துறையாக இருக்கும் காப்பகத்துறைக்கு 2013ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியின் போதும் இவர் பணியிட மாற்றங்களை சந்திச்சிருக்காரு. பாஜக ஆட்சியின் போது 3 முறை இவர் வெவ்வேறு பகுதிகளுக்கு தூக்கி அடிக்கப்பட்டிருக்காரு. இதற்கு எல்லாமே காரணம் அவருடைய நேர்மை மட்டும்தான். அரசு விதிமுறைகளுக்கு முரணாக அவர் எப்போதுமே யார் கூடயுமே தனது பணி நிமித்தமாக சமரசம் செஞ்சு கொண்டதே கிடையாது. அந்த அளவிற்கு பணியில கண்டிப்பா இருந்திருக்காரு. கடைசியா போக்குவரத்து துறையில பணியாற்றிய நிலையில அசோக் கெம்கா நேற்று பணி ஓய்வு பெற்றிருக்காரு. அரசு பணியில இருந்து அவர் ஓய்வு பெற்றாலும் அசோக் கெம்காவிடம் இருந்து நேர்மையும் துணிச்சலும் ஒருபோதும் ஓய்வு பெறாது என்பதுதான் உண்மை. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நான் பிரீத்தி பாபு.